உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் டெங்கு பரவல் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் சுகாதாரத்துறை சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. வேலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, தேனி மாவட்டங்களில் டெங்குவால் பலர் பாதிப்பு என்ற தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் சுகாதாரத்துறை பல்வேறு அறிவிப்புகளை வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய சூழலில் டெங்கு கொசு பரவல் தமிழகம் முழுவதும் தீவிரமடைந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் கோவை, கடலூர், சென்னை, தஞ்சாவூர், கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், வேலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, தேனி ஆகிய 10 மாவட்டங்கள்ல டெங்கு கொசு பரவல் அதிகமாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு நாளைக்கு 50 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். டெங்கு பாதிப்பு எதிர்வரும் காலங்களில் அதிகமாகும் என்பதால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பின்பற்ற சுகாதாரத்துறை தகவலை வெளியிட்டிருக்கிறது. மழைநீர் தேக்கம், டெங்கு கொசு அதிகரிப்பு காரணம். பொதுமக்கள் வீட்டை சுற்றி கொசு புழுக்கள் தண்ணீர் தேங்காதவாறு கவனித்துக் கொள்ள வேண்டும். கொசு உற்பத்தியாகும் இடங்களில் ப்ளீச்சிங் பவுடர் கொண்டு தெளிக்க வேண்டும். டெங்கு கொசு பாதிப்பு அல்லது உற்பத்தி கண்டறியப்பட்டால் உடனடியாக ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது மாவட்ட மருத்துவ அலுவலர்களை தொடர்பு கொண்டு பொதுமக்கள் விஷயங்களை தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏடிஎஸ் கொசுவை ஒழிக்க பொதுமக்கள் சுகாதாரத்துறையோடு ஒன்றிணைந்தால் மட்டுமே டெங்கு கொசு பரவலை தடுக்க முடியும் எனவும், காய்ச்சல் மற்றும் டெங்கு அறிகுறி தெரிந்தால் உடனடியாக மருத்துவமனையை நாட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகள் டெங்கு பரவலை தடுக்க தயாராக உள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. அதிகரிக்கும் டெங்கு பரவல் உள்ளாட்சி அமைப்புகளோடு இணைந்து துரிதமாக செயல்பட சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. இனிவரும் நாட்கள்ல பருவ கால மாற்றத்தினால டெங்குவின் உற்பத்தி மற்றும் டெங்கு பாதிப்பு அதிகரிக்க சாதகமாக சூழல் உள்ளதால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க பொது சுகாதாரத்துறை மற்றும் நோய் தடுப்புத்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.